Praise the Lord. நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக நிற்கும்போது தேவனுடைய கிருபை மட்டுமே நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. ஸோ இந்த வேளையில தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த நேரத்திலும் கூட உங்க எல்லாருக்கூடையும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள நிறைய பேரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு புலம்புறதுக்கு கவலைப்படுறதுக்கு 1000 காரணங்கள் நம்மளை சுற்றியே இருக்கு. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இன்னும் கிடைக்கல, எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு கவலை. நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், ஆனால் இந்த வேலையில் நான் இன்னும் எவ்வளோ நாள் தாங்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சிலருக்கு கவலை. எனக்கு பண தேவை நிறையா இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சிலருக்கு கவலை. ஒரு சிலருக்கு திருமணம் ஆகலைன்னு கவலை, திருமணமானவங்களுக்கு இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரலையே அப்படின்னு சொல்லி கவலை. இல்லை, எனக்கு சுற்றி அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க, ஆனால் அவங்க யாருக்கும் உடம்பு சரியில்லை, உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு கவலை. ஒரு சிலருக்கு வீடு வாங்கலைன்ற கவலை, ஒரு சிலருக்கு கார் பைக்குன்னு வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு சில கவலை இருக்குது. பெற்றோர்களுக்கு என்னோடய பிள்ளைகளை வந்து நான் படிக்க வைக்கணும், அதுக்கு செலவாகுமே, அதுக்கு காசு எப்படி நான் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு கவலை. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இவ்வளோ காரியங்கள் இருக்குது நம்ம கவலைப்படுறதுக்கு. இந்த கவலையெல்லாம் பட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ பலவீனமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, நம்மளால் உடனே இதுக்காக ஒரு முடிவு எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பலவீனமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த பலவீனமான நேரத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, இதெல்லாம் உடனே எதாவது நடந்ததுன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பலவீனமான ஒரு நேரத்தில் எங்கேயாவது ஹெல்ப் தேடி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் இல்லையா. பைபிளில் இந்த பலவீனத்தை குறித்து ஒரு வசனம் போட்டிருக்கு. அதுதான் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார்.
ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எவ்வளோ அழகான ஒரு வசனம் இல்லை? இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காலகட்டங்களில் மட்டும் இல்லை, கடந்து வந்த காலகட்டங்கள், இனி வரப்போகிற காலம் எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஒரு பலவீனம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அன்னைக்கே நம்ம கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ பலவீனமான நேரத்துலையும் கூட நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ பலவீனமாக இருக்கிற அந்த நேரத்தில் தான் என்னோட பலன் வந்து உன்கிட்ட பரிபூரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி ஒருத்தர் நமக்கு ஆறுதல் சொல்லும்போது நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நமக்கு ஒரு சில டைம் இதெல்லாம் கேட்குறதுக்கு நம்புறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், ரொம்ப பலவீனமாக இருக்கிற ஒரு நேரம், இது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு தருணத்தில் அதை சாத்தியப்படுத்தின ஒரு கதை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அது உங்கள் எல்லாருக்கும் வெறும் ஞாபகம் மட்டும் நான் படுத்துகிறேன். வேற எந்த கதையும் இல்லை, தாவீதும் கோலியாத்தையும் பற்றின கதை. இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பயிற்சி பெற்ற சோல்ஜர்ஸே கோலியத் கிட்ட வந்து மோதுறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. எல்லாரும் பின்னாடி வந்து ஓடுறாங்க. ஐயோ, இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனால் எந்த வகையிலையுமே போரில் வந்து ஒரு பயிற்சி பெறாத ஒரு நபர் தான் நம்ம தாவீது. அவர் ஒரு பலவீனமான ஒரு நேரம் தான் அது. இப்படி ஒரு 9 அடியில் ஒரு ஆள் நிற்கும் போது, நமக்கு முன்னாடி நிற்கும் போது எவ்வளோ பலவீனமாக அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. நான் கோலியாத்தை வந்து வீழ்த்த போறேன்ட்டு. ஆனால் அவர் நிஜமாவே அப்படி பலவீனமாக ஃபீல் பண்ணாரா? இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் தேவன் அவரோட இருந்தார். அவரோட ஃபிசிக்கலாக அவருக்கு பலன் இல்லைனாலும் தேவனுடைய கிருபை அவரோட இருந்ததால் அவர் ரொம்ப பலசாலியாக இருந்தார். அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால தான் தாவீதால் ஈஸியாக கோலியாத்தை வீழ்த்த முடிஞ்சது. இதே மாதிரி தாவீதுக்கு நம்மளுடைய தேவனாகிய ஆண்டவர் மீது இருந்த அந்த ஒரு நம்பிக்கை மாதிரி நல்ல ஒரு நம்பிக்கையை நம்மளும் வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட பலவீனமான நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்மளுடனே இருந்து நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளால சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், உடல்நிலை குணமாகிறதுக்காக இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வீடு கட்டுறது, எந்த ஒரு காரியமானாலும் இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை வந்து நிச்சயமாக தேவன் வாய்க்க பண்ணுவார். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே, நம்ம பண்ணுற முயற்சிகளை எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எக்காரணத்தை கொண்டு நிறுத்த வேண்டாம். அதே சமயத்தில் இது எல்லாமே தேவனாலே கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தேவனை நம்ம பலனாக கொண்டு நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறது தான். நாம் இப்போது கேட்ட வசனத்தின்படி நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம்முடைய பலவீன நேரத்திலும் நம் கர்த்தரை நினைப்போம். கர்த்தர் நமக்கு பலன் தந்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தரே ராஜா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையை காத்து வழிநடத்துங்க ராஜா. இந்த நேரத்திலும் கூட உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. எங்களுக்கும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை எங்களோட மனசில் வந்து எங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் வந்து உங்களிடம் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் பலவீனமாக ஃபீல் பண்ணுற நிறைய நேரங்கள் உண்டு ஆண்டவரே. எங்களால் எதுவும் செய்ய முடியலையே, எங்களால் அது வெறும் பார்க்க தானே முடியுது, எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதானே, எங்களால் பண்ண முடியலைன்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்குது. ஒவ்வொரு நாளிலும் எனக்கு ஏதாவது புது புது பிரச்சனைகள் வருது, ஒரு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. ஆனால் தொடர்ந்து அந்த கவலை மட்டும் எங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து ஒட்டி வந்துக்கிட்டே இருக்கு ராஜா. நாங்கள் இந்த பலவீனமாக ஃபீல் பண்ணுற இந்த நேரத்தில் எல்லாமே இனிமேல் இந்த வசனத்தை கேட்டதுக்கு அப்புறமா நாங்கள் பலவீனமாக ஃபீல் பண்ணுற நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, இல்லை எங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது அது மாதிரி பலவீனமாக ஃபீல் பண்ணாலுமே ஆண்டவரே, அந்த நேரத்தில் உம்முடைய வசனம் எங்கள் மனசுக்கு தோன்றி அதன்படி நாங்கள் வந்து உம்முடைய பலம் வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு கிருபை செய்யணும். நாங்கள் வந்து உண்மை தேடி வர்றதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு வழியை வந்து ரெடி பண்ணி தரணும் ஆண்டவரே. நாங்கள் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உண்மை விட்டு வழி விலகி போகாதபடி, எங்களோட பலவீனமான நேரத்திலும் கூட நாங்கள் வந்து உங்களை விட்டு போகாமல் நாங்கள் உண்மையே ஃபேத்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ப்ளெஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். அதுக்கான ஞானத்தை வந்து நீங்கள் தான் எங்களுக்கு தரணும் ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன கவலை, எந்த இடத்துல எந்த காரியத்தால் அவங்க வந்து பலவீனமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது காரியம் எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான பலத்தை வந்து நீங்கள் தான் ஆண்டவரை கொடுக்கணும். இந்த வீடியோ அவங்களுக்காக தான்
இந்த மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுங்க, நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற காரியங்கள் அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அதை பண்ணிகிட்டு இருக்கட்டும். நீங்கள் உங்களோட கிருபையை வந்து அதில் காட்டி அவங்களுக்கு அவங்க எதுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுங்க. அந்த பலவீனத்திலும் ஆண்டவரே எல்லாரும் உங்களிடம் மட்டுமே பலனை தேடுறதுக்கு எங்களுக்கு ஒரு தகுந்த ஞானத்தை தாங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. மீதியான நேரத்தை உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ.